சுமானக்கா மக்களே, என்ன மக்களே, ஃபைனலி நீங்க எல்லாம் சொன்ன மாதிரி இந்த சீசனை பொறுத்தவரைக்கும் 2 வீடு கான்செப்ட் தான் போலயே. ஏன்னா வந்திருக்க அப்டேட் எல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த சீசனை பொறுத்தவரைக்கும் 2 வீடு கான்செப்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு 90% நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடலாம். பட் எனக்கு ஸ்டார்டிங்ல பெருசா நம்பிக்கை இல்லை. நான் உங்ககிட்ட கூட சொல்லியிருந்தேன், இந்த சீசனை பொறுத்தவரைக்கும் 2 வீடு கான்செப்ட் வராது ப்ரோ. ஏன்னா சீசன் 7லயே வச்சுட்டாங்க. சீசன் 8 பொறுத்தவரைக்கும் ஆண்கள் பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சு அது ஒரு கான்செப்ட் மாதிரி வச்சுட்டாங்க. ஸோ சீசன் 9ல ரிட்டன் அந்த 2 வீடு கான்செப்டை எடுத்து வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்லி நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். பட் இப்போ அதை மாத்திர மாதிரி சில பல அப்டேட் கிடைச்சிருக்குது. ஆனா உங்களை ஒன்று சொல்லி ஆகணும், ஸ்டார்டிங்ல இருந்தே அந்த பாயிண்ட்ல ரொம்ப உறுதியா இருந்தீங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஐலோகோ ஆகட்டும், ரெண்டாவது வந்து ப்ரோமோ ஆகட்டும், எல்லாத்துலயுமே க்ளூவை கண்டுபிடிச்சி இல்ல ப்ரோ 2 வீடு கான்செப்ட் தான் சொல்லிட்டு ரொம்ப ஆணித்தரமா சொல்லிட்டு இருந்தீங்க. நான் தான் கொஞ்சம் நம்பாம இருந்தேன். பட் இப்போ 2 வீடு கான்செப்ட் படிக்கிறது ஓரளவு கன்ஃபார்ம் ஆயிருச்சு. என்னன்னா நிறைய பேர் கமெண்ட்ல சொன்னீங்கல்ல இந்த ஏஞ்சல் vs டீமன் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி தான் கொஞ்சம் டிஃபரெண்டா பண்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அது என்னவா இருக்கும் அப்படிங்கறத நான் கடைசியில் சொல்றேன். ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க, பட் அது இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. மேபி அப்படி கூட இருக்கலாம் அப்படிங்கறத என்னோட கருத்தா இருக்குது. அது என்னன்னு அப்படிங்கறத மொத்தமா பார்த்துடலாம். அது மட்டும் இல்லாம வரப்போற சீசன் 9 பொறுத்தவரைக்கும் வியூவர்ஷிப் வந்து அடி வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் வருது. வியூவர்ஷிப் வந்து அடி வாங்க வாய்ப்பு இருக்கான்னு சொல்லிட்டு, ஏன்னா லாஸ்ட் சீசனை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் வியூவர்ஷிப் வந்து டவுனா தான் இருந்துச்சு. நம்மளை பொறுத்தவரைக்கும் நம்ம பார்த்த வரதுக்கு கொஞ்சம் டவுனா தான் இருந்துச்சு. பட் இந்த சீசனை பொறுத்தவரைக்கும் ஹைப்புமே கம்மியா இருக்கு. நீங்க நல்லா கவனிச்சுன்னா தமிழ் பிக் பாஸ்க்கான ஹைப் பெருசா இல்லவே இல்லை. ஏன்னா ரெண்டாவது ப்ரோமோவுமே கொஞ்சம் பெருசா மக்கள்கிட்ட பேசும்படியா இல்லை. ஒண்ணுமே புரியலன்னு சொல்லிட்டு விட்டாங்களே தவிர அதுல மக்கள் டீகோட் பண்ற மாதிரியோ இல்ல மக்களை தூண்டுற மாதிரியோ எந்த ஒரு விஷயமே இல்லை. ஸோ அந்த வகையில் தமிழ் பிக் பாஸ்க்கான ஹைப் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இங்க இன்னொரு பாயிண்ட் சொல்லி ஆகணும். ஹைப் கம்மியாகிறதுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் மலையாளம் பிக் பாஸ் அண்ட் தெலுங்கு பிக் பாஸ். ஏன்னா இவங்க 2 பேருக்கான சீசனும் பார்த்தீங்கன்னா வேற மாதிரி கொண்டு போயிட்டு இருக்காங்க. அது என்னென்ன விஷயங்கள், ஹைப் கம்மியாக தான் இருக்குதா இல்லை ஒருவேளை வரப்போற வாரங்களில் ஹைப் ஏற்றுற மாதிரி ஏதாவது ப்ரொமோ விடுவாங்களா அப்படிங்கிறதுக்கான விஷயமும் நம்ம மொத்தமாக பார்த்துடலாம். ரெண்டாவது நான் கடைசியாக இன்னொரு விஷயத்த சொல்லி ஆகணும். மலையாளம் பிக் பாஸ் தாறுமாறா கொண்டு போயிட்டு இருக்காங்க. பட் எனக்கு என்னன்னா மலையாளம் பிக் பாஸ்ல லாலேட்டன் பண்ற மாதிரி வரப்போற சீசன் 9ல நம்ம சேதனை கொஞ்சம் டிஃப்ரெண்டா கொஞ்சம் ரகடா இறங்கி ஒரு சம்பவம் பண்ணுவாங்களா அப்படிங்கிறதுல எனக்கு ஒரு 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 கொஸ்டின் மார்க்கே இருக்கு. பண்ணுவாங்களா இல்ல பண்ண மாட்டாங்களா, இல்ல மலையாளம் பிக் பாஸ்ல இப்படி ரகடா பண்றதுக்கு ஒருவேளை டீம் காரணமா இருக்குமா? அப்படி டீம் காரணமா இருந்தா கண்டிப்பா தமிழ் பிக் பாஸ்ல அந்த மாற்றம் வருமா அப்படிங்கிறது எனக்கு ஒரு சின்ன கேள்விக்குறியா இருக்குது. அது என்னன்னு அப்படிங்கறதை மொத்தமா பார்த்துடலாம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா எனக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும். மறக்காம லைக்கை தட்டி விட்டுக்கோங்க. அப்பதான் நம்ம வீடியோ ஒரு 10 பேருக்கு போய் சஜஸ்ட் ஆகும். ஸோ மறக்காம லைக்கை தட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாமா? சரி, ஓகே. இந்த சீசனை பொறுத்தவரைக்கும் 2 வீடு கான்செப்ட் அப்படிங்கிறது எப்படி ப்ரோ கன்ஃபார்ம் பண்றீங்கன்னா, ஆக்சுவலா நீங்களே நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க. அந்த ஐலோகோ ரெண்டா போறது அண்ட் ரெண்டாவதா விட்டு அந்த ப்ரோமோல கடைசியா இருந்த அந்த ஒரு வால்ல கவனிச்சீங்கன்னா மேல வந்து ஒரு ஏஞ்சல் இருக்க மாதிரி கீழே வந்து ஒரு டீமன் இருக்க மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போதே நம்ம கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணோம். சரி, ஓகே 2 வீடு கான்செப்ட் தான், ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்டா பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு. பட் அதை பத்தி நம்ம ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம். வேற ஒரு லாங்குவேஜ்ல வந்து வீடை கொஞ்சம் டிஃப்ரெண்டா பண்ணியிருந்தாங்க. நடுவில் ஒரு கம்பி மாதிரி போட்டு இந்த பக்கம் வந்து ஒண்ணுமே இல்லாத வீடு, அந்த பக்கம் லக்ஸரி ஹவுஸ் மாதிரி வச்சிருந்தாங்க. ஒண்ணுமே இல்லை மீன்ஸ் தரையில தான் படுக்கணும், பெருசா வசதிகள் எதுவுமே இருக்காது. அந்த மாதிரி வீடை போட்டு அந்த பக்கம் லக்ஸரியா வச்சிருந்தாங்க. அந்த சீசன் நல்லா போன மாதிரி நான் பார்த்தேன்னு சொல்லியிருந்தேன். அது ஆக்சுவலா வந்து கன்னடா போல, கன்னட லாங்குவேஜ்ல நடத்துனது போல. பட் அந்த டாபிக்கை 2 வாரத்தில் க்ளோஸ் பண்ணிட்டாங்களாம். என்ன ப்ரோ பெரிய ஹிட் எல்லாம் கொடுத்துச்சுன்னு சொன்னா இப்போ இப்படி சொல்றேன்னா, ஆக்சுவலா நான் கவனிச்ச வரத்துக்கு நல்லா தான் போன மாதிரி இருந்துச்சு ப்ரோ. நம்ம ஒரு சில ரீல்ஸ்லாம் பார்ப்போம்ல, அப்படிலாம் பார்க்கும்போது கொஞ்சம் சண்டைலாம் வந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் அந்த கான்செப்ட் வந்து பெருசா எடுபடல போல. 2 வாரத்திலே 3 வாரத்துல தூக்கிட்டாங்க போல. பட் நீங்க இங்க இன்னொரு விஷயத்தை நல்லா கவனிக்கணும். இப்ப தெலுங்கு இருக்குல்ல, இப்ப தெலுங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழும் தெலுங்கும் கொஞ்சம் ஒத்து போற மாதிரி தான் இருக்கும் எப்பவுமே. பழைய சீசன்லாம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டீங்கன்னா தெலுங்கும் தமிழும் கொஞ்சம் ஒத்து போற மாதிரி தான் இருக்கும். எடுத்துக்காட்டுக்கு இப்ப இந்த சீசன் கூட கவனிச்சுன்னா ஸ்பான்சர்ஸ் கூட தமிழுக்கும் தெலுங்குக்கும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க. நிறைய ஸ்பான்சர் வந்து ஒரே மாதிரி தான் இருக்காங்க. அந்த வகையில தெலுங்குக்கான சீசன் எப்படி இருக்குன்னா, இப்போ காமனர்ஸ் உள்ள விட்டுருக்காங்க, ஒரு 5 காமனர்ஸ் உள்ள விட்டுருக்காங்க. அந்த பக்கம் செலிபிரிட்டிஸ் வந்து ஒரு 10 பேர் வந்திருக்காங்க. ஓகேவா? இங்க இவங்க எப்படி கொண்டு வந்திருக்காங்கன்னா, காமனர்ஸ் ஒரு 5 பேர் உள்ள போயிருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து ஒரு பவர் மாதிரியா கொடுத்துருக்காங்க. அவங்க தான் அந்த வீட்டோட ஓனர் மாதிரி. ஆப்போசிட்ல இருக்க அந்த 10 பேர் இந்த செலிபிரிட்டிஸ் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் அந்த வீட்டுக்கு ரெண்ட்டுக்கு வந்த மாதிரி, அவங்க தான் நிறைய வேலைகளை செய்யணும் அப்படின்ற மாதிரி கான்செப்டா கொஞ்சம் டிஃபரெண்டா கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? இப்ப லாஸ்ட் சீசன் நமக்கு கொண்டு வந்தாங்கல்ல, ஆண்கள் பெண்கள்னு வச்சு, ஆண்கள் இருந்த வீட்டு சைடு வந்து பவர் நிறைய இருந்துச்சு, கிச்சன் அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாம் இருந்துச்சு. அதுக்கு யாரு வேலை செய்யணும் அப்படிங்கிறதையும் இவங்க தான் சூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு பவர் கொடுத்துருந்தாங்கல்ல. சேம் அதே மாதிரி கொஞ்சம் டிஃபரெண்டா கொண்டு வந்து காமனர்ஸ் அவங்களெல்லாம் வேலை வாங்குற மாதிரி ஸ்டார்டிங்லேயே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதே மாதிரி தான் ஏதோ ஒரு கான்செப்டை கொண்டு வர போறாங்க. சேம் இதே மாதிரி தான் தமிழ் பிக் பாஸ்க்கு ஏதோ ஒரு கான்செப்டை கொண்டு வர போறாங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. பட் எனக்கு இங்கே
இன்னொரு விஷயம், ஒரு ஒரு விஷயமே சொல்லலாம். என்னன்னா லாஸ்ட் இயர் கவனிச்சினா தெலுங்குல தான் நினைக்கிறேன், தெலுங்கா ஹிந்தியா இது ஒரு சீசன்ல பழைய கண்டஸ்டன்ஸா உள்ள விட்டுருப்பாங்க. நீங்க நல்லா கவனிச்சா தெரியும், பழைய போட்டியாளர்கள் உள்ள போய் கேமை மாத்திரக்கு ட்ரை பண்ணிருப்பாங்க. சேம் அதே கான்செப்ட் லாஸ்ட் சீசனே நம்ம தமிழ்ல பண்றதா சொல்லிட்டு இருந்தாங்க. பட் கடைசி நேரங்கள்ல பண்ணல. மேபி அந்த வாய்ப்பு இந்த சீசன் கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பா இந்த சீசன் நீங்க பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. ஏன்னா உள்ள போற போட்டியாளர்கள்லாம் அப்படிதான் இருக்காங்க. நிறைய பேர் கன்ஃபார்ம் ஆயிட்டு இருக்காங்க. அதை அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம். சோ உள்ள போற போட்டியாளர்கள்லாம் அப்படிதான் இருக்காங்க. அப்படிங்கும்போது சோ கண்டிப்பா அந்த மாதிரி உள்ள போனாங்கன்னா சண்டைகள் நிறைய வரும். நமக்கு என்ன தேவை? சண்டை. ஓகேவா? ஸோ அந்த வகையில் உள்ள போனால் நல்லா இருக்கும். பட் இந்த 2 வீடு கான்செப்ட் அப்படிங்கிறது வந்து அந்த கனடாவில் நடத்துன மாதிரியும் இப்போ தெலுங்கு பண்ணியிருக்க மாதிரியும் ஏதோ ஒன்று குழப்பி கொஞ்சம் டிஃப்ரெண்டாக 2 வீடை பிரிக்க போகிறாங்க அப்படிங்கிறது வந்து நமக்கு ஓப்பனாக தெரிஞ்சு போச்சு. ஸோ 2 வீடு கான்செப்ட் தான் எனக்கு தெரிஞ்சு இந்த கனடாவில் நடத்தியிருக்காங்கல்ல, அங்கே ஒன்றுமே இல்லாத வீடு, இங்கே நல்லா இருக்க வீடு, அந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்டாக கொண்டு வந்து தமிழ் பிக் பாஸில் என்ன பண்ணால் சண்டையை கொண்டு வரலான்னு சொல்லிட்டு யோசிச்சு பண்ணாங்கன்னா என்ன பொறுத்தவரைக்கும் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நான் யோசிக்கிறேன். உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க. ரெண்டாவது, இப்போ ஹைப் அம்ரோ கம்மியா இருக்குன்னு சொல்றீங்க, அப்படி என்ன ப்ரோ நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா என்ன பொறுத்தவரைக்கும் ப்ரொமோஷன் அப்படிங்கிறது இன்னும் பெருசா நடக்கல. தமிழ் பிக் பாஸ்க்கு இன்னும் ப்ரொமோஷன் அப்படிங்கிறது பெருசா நடக்கவே இல்லை. ஏன்னா 2வது ப்ரோமோவே ஒண்ணுமே புரியலங்கிறது தான் ப்ரோமோ. அந்த ப்ரோமோல வந்து ஹைப் ஆகுற மாதிரி எந்த ஒரு விஷயமும் இல்லை. ஓகேவா? இப்போ சீசன் 9க்கான ரெஃபரன்ஸ் ஏதாவது இருக்கான்னு கேட்டீங்கன்னா பெருசா நமக்கு தெரியல. உட்கார்ந்து டீகோட் பண்ணா சும்மா நம்ம ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கலாமே தவிர மற்றபடி எங்க கவனிக்கிற மாதிரி எதுவுமே இல்லை. ஓகேவா? அது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது, மலையாளம் பிக் பாஸ், தெலுங்கு பிக் பாஸ் இந்த ரெண்டையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபயரா போகுது. எப்படி ஃபயரா போகுது? முக்கியமாக மலையாளம் பிக் பாஸ் ஐயோ 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 சம்பவமாக இருக்குங்க. ஸ்டார்டிங்ல இருந்தே சம்பவம் தான். அவங்க இறக்குன முதல் நாள்ல இருந்தே சம்பவமாக தான் போயிட்டு இருக்குது. ஏன்னா ஸ்டார்டிங் ப்ரோமோவே லாலட்டன் பயங்கரமாக கொடுத்து எல்லாத்துலேயுமே லாலட்டன் சொன்ன விஷயம் என்னன்னா, உமன் கார்டு தூக்கக்கூடாது, ஃப்ரெண்ட்ஷிப் கார்டு தூக்கக்கூடாது, ஃபேமிலி கார்டு தூக்கக்கூடாது, சென்டிமெண்ட் கார்டு தூக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எந்த ஒரு விஷயத்தையும் உள்ள காமிச்சு நீங்கள் ஓட்டு வாங்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க. அதனாலேயே மக்கள் நிறைய பேர் இப்போ அந்த மலையாள பிக் பாஸை பற்றியும் தெலுங்கு பிக் பாஸை பற்றியும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ என்ன எனக்கு தெரிஞ்சு தமிழ் பிக் பாஸ் ஸ்டார்ட் ஆகும்போது மோஸ்ட்லி யாருமே அடுத்த பிக் பாஸ் எடுத்து வந்து அங்கே இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கம்பேர் பண்ணி பெருசாக பேச மாட்டோம். ஐலோகோ இப்படி இருக்கு, அங்கே இப்படி ஒரு டாஸ்க் வச்சிருந்தாங்க, அங்கே இப்படி சண்டை போச்சுன்னு வேணா சொல்லுவோமே தவிர அந்த கான்செப்டே நல்லா இருக்குன்னு சொல்லி எடுத்து பெருசாக நம்ம பேச மாட்டோம். பட் இப்போ பேசிட்டு இருக்கோம். அதுக்கு காரணம் தெலுங்கும் மலையாளமும் அந்த மாதிரி டிஃப்ரெண்டாக நடத்தியிருக்காங்க. தெலுங்கு எடுத்துக்கோங்க, அக்னி பரிச்சான்னு சொல்லிட்டு ஒரு ஷோ நடத்தி அது மூலமா காமனர்ஸை உள்ள அனுப்பியிருக்காங்க. ஸோ செலிபிரிட்டிஸ் 10 பேரை உள்ள அனுப்பி அவங்க 2 பேரையும் பிரிச்சு வச்சு சண்டை போடுற மாதிரி ஒரு கான்செப்ட் வச்சிருக்காங்க. சேம் அதே மாதிரி தான் மலையாளத்தில் எந்த ஒரு கார்டையும் தூக்கக்கூடாது, அப்படி நீ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கார்டு தூக்குறேன்னா சாட்டர்டே சண்டேல லாலட்டன் வச்சு பிரிச்சு மேய்ஞ்சிட்டு இருக்காப்ல. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் ஹைப் ஆகிக்கிட்டு இருக்கு. தமிழ் பிக் பாஸ்க்கு ஹைப் குறைஞ்சிட்டு இருக்கு. ஸோ இந்த ஹைப்பை ஏற்றுறதுக்கு ஒரே விஷயம் என்னன்னா, ஒரு ப்ரோமோ வரணும், அடுத்த ப்ரோமோ வரணும். அந்த ப்ரோமோ சீசன் 9க்கான ஒரு ரெஃபரன்ஸ் மாதிரியே இருக்கணும். மக்களை ஹைப் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் இருந்தால் மட்டும்தான் என்ன பொறுத்த வரதுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. இதை பற்றி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அடுத்தது, மலையாளம் பிக் பாஸ்ல ஹோஸ்டிங்ல பயங்கரமான ஒரு சேஞ்சஸ் தெரியுது. ஏன்னா லாலட்டன் வந்து இந்த அளவுக்கு ஃபயரா எல்லா சீசன் அடிச்சாங்களான்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு இல்லை. பண்ணுவாங்க, லாலட்டனை பொறுத்த வரைக்கும் பயங்கரமா இறங்கி சம்பவம் செய்வாங்க. பட் இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் மலையாளத்தில் பார்த்தீங்கன்னா லாலட்டன் வந்து ஒரு மாதிரி இறங்கி சம்பவம் செய்யறாப்ல. இப்போ லாஸ்டா சாட்டர்டே சண்டே முடிஞ்சுல, அந்த சாட்டர்டே சண்டே எபிசோட்ல ஒரு சில விஷயங்கள் நம்மளால கவனிக்க முடிச்சு. ஒரு டாபிக் எடுத்து பேசியிருந்தாங்க, உள்ள வந்து 2 பேர் கிஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனைலாம் போச்சு. அந்த டாபிக் எடுத்து பேசும்போது வீட்டுக்குள்ள அந்த டாப்பிக்கை பத்தி பேசினாலும் காட்டி, ரெண்டாவது ஒயில் கார்டா உள்ள போய் ஒரு சில பேர் வந்து ஒரு சில பேருக்கான பர்சனல் விஷயங்களை பேசுறேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அதை வச்சு கண்டென்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணாங்க. அதுக்கும் ஆட்டி, ரெண்டாவது இந்த ஃபேமிலி சென்டிமெண்ட்டை பேச ட்ரை பண்றாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள் வந்து அதுக்கும் ஆட்டி. எந்த ஒரு டாப்பிக்குமே நீ ஓட்டு எடுக்கிற மாதிரி பண்ணக்கூடாது. வீட்டுக்குள்ள டாஸ்கை பண்ணு, வீட்டுக்குள்ள கொடுத்துருக்க கண்டென்ட்டை பண்ணி நீ ஓட்டை வாங்கு. ஆனால் வெளியே என் குடும்பம் கஷ்டம், இப்படி இவன் எனக்கு ஃப்ரெண்டு, நான் விட்டு கொடுக்க மாட்டேன், என் ஃப்ரெண்டு கூட தான் இங்கே உட்காந்துருப்பேன், இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்பை காட்டுறதோ ஃபேமிலியை காட்டுறதோ சென்டிமெண்ட்டை காட்டுறதோ இந்த மாதிரி காட்டி நீ ஓட்டை வாங்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க. லாலட்டன் இறங்கி சம்பவம் செய்கிறாப்ல. எடுத்துக்காட்டுக்கு அந்த மலையாளம் பிக் பாஸ் லாஸ்ட் சாட்டர்டே சண்டேல ஒரு ப்ரோமோல ஒரு பொண்ணு இந்த கண்ணை இப்படி சைடில் உருட்டுவாங்க. அதுக்கு அவர் எப்படி பேசுவார் தெரியுமா? உனக்குலாம் மானம் இல்லையா, வெக்கம் இல்லையா, சூடு சொரணம் இல்லையா அப்படின்ற மாதிரி அடிச்சு உரிக்கிறாப்ல. ஒருவேளை இப்போ ஜியோ கைக்கு இந்த ஹாட் ஸ்டார் மாறினால ஏதாவது டீம் உள்ள இறங்கி வேலை பார்க்குறாங்களா அப்படிங்கிற டவுட் எனக்கு இருக்குது. அப்படி இறங்கி வேலை பார்த்தாங்கன்னா அது தமிழ் பிக் பாஸ்க்கு வந்தா சேதனை அப்படி பண்ணுவாரா? சேதனை அப்படி பண்ணால் நீங்கள் ஏற்றுப்பீங்களா? ஏன்னா இப்போ நார்மலாக சேதனை ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கும்போது உட்கார் அப்படின்னு சொன்னதுக்கே நமக்கு கொந்தளிக்கிறோம், என்னப்பா இவர் இப்படி ஹோஸ்டிங் பண்ணுறாரு. ஆனால் அங்கே மானம் இல்லையா, வெக்கம் இல்லையா, சூடு இல்லையா, சொரணை இல்லையான்னு போட்டு அடிக்கிறாங்க மலையாளம் பிக் பாஸில். அந்த மாதிரி தமிழ் பிக் பாஸ்ல இறங்கி சம்பவம் செஞ்சா நீங்க ஒத்துப்பீங்களா? அது என்னோட கேள்வியா இருக்கு. ஒத்துப்பீங்களா? ஏன்னா அது ஒரு கேம் ஷோ, அதுக்காண்டி தான் உள்ள அக்ரிமெண்ட் சைன் பண்ணி போயிருக்காங்க. ஓகேவா? அப்படி இருக்கும்போது அப்படி பேசினா நீங்க ஒத்துப்பீங்களா அப்படிங்கிறது
எனக்கு தெரில. என்ன பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒத்துக்கிட்டா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. நல்லா இருக்குங்க, அவங்க அதுக்காண்டி தான் உள்ளே போயிருக்காங்க. நம்மளை வந்து என்டர்டைன்மெண்ட் பண்ண தான் அவங்க உள்ளே போயிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை மாற்றி வரப்போகிற சீசன் 9ல் ஹோஸ்டிங்கில் சேதனை நல்லாவே டியூன் பண்ணி வச்சு செய்ய விட்டா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. முக்கியமாக சேதனனுக்கு நல்ல நல்ல கண்டென்ட்டை கொடுக்கணும். சும்மா வெறும் மொக்க கண்டென்ட் மட்டும் கொடுத்துட்டு வெறுமனைக்கு ரீகேப் பண்ணி மட்டும் இந்த சாட்டர்டே சண்டே எபிசோட ஓட்டாமல் நல்ல நல்ல கண்டென்ட்டை கொடுத்து பயங்கரமாக அவரை பேச வச்சா நல்லாயிருக்கும்னு எனக்கு தோணுது. பட் இல்லாமல் சேதனனுக்கான டீமே கொஞ்சம் இறங்கி கரெக்டான கண்டென்ட் எடுத்து சாட்டர்டே சண்டே பேசினா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. ஸோ இதை பற்றி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்டில் போடுங்க. இந்த 2 வீடு கான்செப்ட் பொறுத்த வரைக்கும் ஏதோ டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறாங்க. ஸோ வரப்போகிற வாரம் அதுக்கான அப்டேட் நம்மளுக்கு கண்டிப்பாக கிடச்சிரும். ஏன்னா வீடு ஒர்க்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போவே ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. பட் இன்னும் அப்டேட் பெருசாக கிடைக்கல. ஸோ வரப்போகிற வாரத்துக்குள்ளே கண்டிப்பாக அந்த ஹவுஸ் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அப்போ நமக்கு கிளியர் கட்டாக அப்டேட் கிடச்சிரும். ஸோ இதை பற்றி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் போட்டு விடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.